ஹாய், இன்றைக்கி வந்து அமேசிங் கர்வ் வச்சு எப்படி வந்து க்ரியேட் பண்ண தான் போகிறோம். இந்த கர்வ் வச்சு வந்து ஈஸியாக வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ரோல் பேக் கிளிக் பண்ணிங்க. ரோல் பேக் கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்வாப் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்வாப் கிளிக் பண்ணிங்க. 2D ப்ரொஃபைல் இருக்குல்ல, இது 2D ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க. கர்வ் எந்த இது வந்து கர்வ் வேணும் அந்த கூட கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து ஷேப் இருக்குல்ல, இதில் போயிட்டு என்ன பண்ணுங்க, பார்த்து இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ்டு டைரெக்ஷன் இருக்குல்ல, டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்து இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணிட்டோன்னே இப்போ வந்து ஷேப் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த கீழே ப்ரொஃபைல் வந்து இதில் மேலே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், டிவைடர் இருக்குல்ல, டிவைடர் கிளிக் பண்ணி டிவைடர் கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் பேஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரூட் பேஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த பேஸ் கிளிக் பண்ணுங்க. அது எக்ஸ்ட்ரூட் கட்டிங் இருக்குல்ல, கட்டிங் ஸ்கெட்ச் இது கிளிக் பண்ணிங்க. கட்சி கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணோம், டைரெக்ஷன் இதுமாரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல, எக்ஸ்டெண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணோன்னே இந்த கர்வ் வந்து இப்போது தேவையில்லாத இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போது இது கிளிக் பண்ணி ஷேப் பேஸ் கிளிக் பண்ணிங்க. எல்லாத்தையும் தேவையில்லாம் அப்போலாம் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம், திக்னஸ் இருக்குல்ல, திக்னஸ் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ 2 3 2 கொடுத்துங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.